நாங்கள் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறோம். நம்ம கட்சி சார்பாக நாங்களோட நிற்போம். நாளை மறுநாள் ராஜேஷ் எல்லா தலைவரும் வருவாங்க. எங்கள் சார்பாக குடும்பத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபா காசோலை முதல் கட்டமாக கொடுத்துட்டு இரண்டாவது பேசாதீங்க. உயிரிழந்த குடும்பத்தினை சந்தித்து கிட்டத்தட்ட 29 பேர் முதல் கட்டமாக ஒரு இல்லத்திற்கு சென்று எல்லோரையும் தனித்தனியாக சந்தித்துவிட்டு வந்திருக்கிறோம். எல்லோருமே கிட்டத்தட்ட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மூட்டை கொடுக்குறவங்க, வெல்டர், ஃபிட்டர், பெயிண்டர், இது போன்று சாதாரணமாக வேலையை செய்து அன்னைக்கு வருமானம் வந்தால் தான் அவர்களால் குடும்பத்தை நடத்த முடியும் என்பதோட தான் எல்லா குடும்பமும் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் பார்த்த பிறகு முதல் கட்டமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய தலைவர், மூத்த தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவங்க இருக்கிறாங்க, மாநிலத்துடைய துணைத் தலைவர், மாவட்ட தலைவர் அவங்க இருக்கிறாங்க, எல்லோரும் நாளை மறுநாள் இறந்த எல்லா குடும்பத்திற்கும் சென்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 1 லட்சம் ரூபாய் காசோலையை தனித்தனியாக ஒரு குடும்பத்திற்கு கொடுப்பாங்க. அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு, முக்கியமான செலவுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்டமாக உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். இரண்டாவது, அந்த குடும்பம் ஒரு 15 நாள் கழித்து அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு குடும்பத்துக்கும் சென்று மத்திய அரசினுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பித்தார். நாங்கள் பார்த்த அந்த 29 குடும்பத்தில் 4-5 குடும்பங்கள் மோடி வீடு வேண்டும், முத்ரா திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு குடும்பத்திற்குமே ஒரு அரசு மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏஜி சம்பத்தின் தலைமையில் ஒரு குழு ஒரு குடும்பத்தையும் சந்தித்து பொருளாதார சூழலை ஆய்வு செய்து நம்முடைய கட்சிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதை வைத்து நாம் கொடுக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் காசோலையை தாண்டி நிரந்தரமாக அவர்களை இந்த வறுமையின் பிடியிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யும். இன்று காலை நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொலைபேசி மூலமாக எங்கிட்ட பேசினாங்க. தேசிய தலைவர் திரு JP நட்டா ஐயா அவங்க பேசினாங்க. இருவரும் கூட விசாரிச்சாங்க என்ன நடக்குது, எல்லாம் சென்று சந்தித்த பிறகு ஒரு அறிக்கை அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்தது, என்ன சூழ்நிலை கள்ளக்குறிச்சியில் இந்த பகுதியில் இருக்குன்னு நான் உங்களை எல்லாம் சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக இந்த கள நிலவரத்தை எடுத்துரைக்க உள்ளேன். நாங்கள் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய முதல் வேலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் நாம் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை CBI என்கொயரி முதலில் கேட்கும். காரணம், இங்கே எல்லாம் சந்தித்த பிறகு கடந்த 3-4 மணி நேரமாக எல்லா குடும்பத்தையும் பார்த்த பிறகு ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். கள்ளச்சாராயமும் திமுகவுடைய அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றனர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க. திமுகவுடைய ஸ்டிக்கர் அந்த வீட்டில் கள்ளச்சாராய பாக்கெட். அதுவும் இது ஏதோ கிராம பகுதியோ மலைப்பகுதியோ இல்லை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மைய புள்ளியில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 150 மீட்டர், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து 200 மீட்டர், இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு. உள்ளே சென்று மருத்துவர்கள் பேசும்பொழுது யாரெல்லாம் சீரியஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு 3-4 எபிசோடு, அதாவது 2-3 நாட்களாக குடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று காலையிலே முதல் உயிர் காலை 6:10 முதல் உயிர் போனதாக பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் இது 3 நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களோ 2-3 பாக்கெட்டு வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை.
எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம் பார்க்கிறோம். அதனால் உள்துறை அமைச்சர்கள்ட்ட அமித்ஷா அவர்களிடம் கேட்பது உடனடியாக சிபிஐ என்கொயரி. ஏன்னா கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காலத்தில் 22 பேர் அப்பாவி நம்முடைய சொந்தங்கள் இறந்த பொழுது அப்பவே நாம சொந்தம். அதனுடைய முதல் குற்றவாளி அந்த மருவூர் அந்த குற்றவாளி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தோம். அந்த மருவூர் ராஜாவுக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொடர்பை புகைப்பட ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தோம். அதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கல. போன ஆண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க இதான் கடைசி சாவு நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 38 தாண்டி சாவு எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறது. 140க்கு மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க. 140க்கு மேற்பட்டவர்கள். நான் பார்த்த வரையிலே 15 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 20 பேர் அவுட் ஆஃப் டேஞ்சர்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்முடைய மருத்துவர்கள் அளித்தாலும் கூட நமக்கு தெரியும் கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த மெத்தனால் இருந்திருந்தால் முதற்கட்ட சிகிச்சை எத்தனால் அதற்கான எல்லா அந்த நச்சுத்தன்மையை முறிப்பதற்கான எல்லா முயற்சி எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவங்க சொல்றாங்க இல்லை நான் 1 மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரி அமைச்சிருக்கிறோம். நான் ரொம்ப வருந்தேன் முதலமைச்சர் சொல்றாங்க. குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பெடுத்து புரோகிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக ராஜினாமா. ஏன்னா அவருடைய வேலையே இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதுதான். அதை செய்யாமல் அரசருக்கு முத்துசாமி அவர்கள் என்கின்ற தனி மனிதன் தப்புன்னு சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசனுடைய தப்புக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த புரோகிபிஷன் அமைச்சர் பொறுப்பேற்க. இரண்டாவது முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய புரோகிபிஷன் பாலிசி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை 2021 360வது பாயிண்ட். யாராவது பத்திரிகை நண்பர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்க. ஒரு கட்டமாக சாராயத்தை குறைப்பதற்கான முயற்சி எடுப்போம், டீஅடிக்ஷன் சென்டர்ஸ் கொண்டு வருவோம் என்று 360வது பாயிண்டா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய வருமானம் ஒரு ஆண்டுக்கும் 18% 22% உயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது புரோகிபிஷன் பாலிசியே ஃபெயிலியர். அதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று அந்த புரோகிபிஷன் பாலிசியை செட் பண்ணணும். இறந்து போன அந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து நாளை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும். பாண்டிச்சேரி ராஜேஷ் உங்களுக்கு தெரியும் இருக்கிறாங்க. நாங்க ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறோம். நம்ம கட்சி சார்பா அவங்களோட நிற்கிறோம். நாளை மறுநாள் ராஜேஷ் அண்ணன் எல்லா தலைவரும் வருவாங்க. எங்க சார்பா குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் காசோலை முதல் கட்டமா கொடுத்துட்டு, இரண்டாவது உங்களுடைய குடும்பத்துக்கு மத்திய அரசு சார்பா ஒரு குடும்பத்துக்கு திட்டத்தை கொண்டு ராஜேஷ் மக்கள் நமக்கு சொல்லுவாங்க. வீடு முத்ரா திட்டத்தில் அவங்களுக்கு லோன் எல்லாம் ஃபஸ்ட்டு செக்கை கொடுத்துட்டு ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலை பாருங்க. எப்படி இருக்கிறாங்க, படிச்சிருக்காங்க, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நோட் போட்டி. ஆனால் நீங்கள் சம்பளம் ஆமாங்க நாங்கள் புரியுது. அதான் நாளானிக்கு முதல் கட்டமாக காசோலை ஆமாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் ராஜேஷ் அண்ணன் தான் எல்லாமே தெரியும். அவங்களுக்கு முதல் கட்டமாக உங்களுக்கு நாங்கள் நிதி உதவி செய்கிறோம். குடும்பம் எல்லாரும் தைரியமாக இருங்க. அண்ணா இல்லை நமக்கு என்ன ஆகும் போது பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திட்டங்கள் கொண்டு வந்து பேசுகிறோம். தெரியுங்களாங்கம்மா? தைரியமாக ராஜேஷ் நீங்கள் இதெல்லாம் சமாதானப்படுத்தணும். பாண்டிச்சேரி கூட்டு போய் அங்கேயே செத்து போயிட்டாங்க மாமா. நான் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்க அப்பா.
आप कौन हो, क्या हो, मीडिया से हो क्या? कुछ कैमरा కొంచెం బ్యాక్ లో తంది టీవీ నా